Dear students, all of you welcome to science class. In this class, we will discuss structure of human heart. Heart is a muscular pumping organ that pumps out the blood into blood vessels. ஸோ நம்ம ஹார்ட் இதயம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மஸ்குலார் பம்பிங் ஆர்கன். மஸ்குலார் அப்படிங்கிறது என்ன, ஒரு தசையிலான ஒரு பம்பிங் ஆர்கன், உந்தி தள்ளக்கூடிய ஒரு உறுப்பு. ஸோ டு பம்ப் த பிளட் இன்ட்டு பிளட் வெசல்ஸ். ஸோ ரத்தத்தை வந்து பார்த்தோன்னா இரத்த குழாய்களுக்கு உந்தி தள்ளக்கூடிய ஒரு உறுப்பை தான் வாட் இஸ் கால்டு ஹார்ட் அப்படிங்கிறோம். ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஹார்ட்? டு பம்பிங் blood out, blood into blood vessels. Then human heart is situated between the lungs, slightly tilted towards the left and above the diaphragm in the thoracic cavity. This human heart are situated in between the lungs. அதாவது இரண்டு நுரையீரலுக்கு பிட்வீனில் தான் இந்த ஹியூமன் ஹார்ட் ப்ரெசன்ஸாக இருக்கும். தென் there are two cavity in vertebrates. One is called thoracic cavity, another one is called abdominal cavity. So in this heart present in thoracic cavity. அதாவது இந்த இதயம் எதுங்க இருக்கும் அப்படின்னா மனிதனோட மார்பு பகுதியில் இருக்கக்கூடியது ஸ்லைட்லி டைட்டில்னா இடதுபுறமாக சாய்ந்து காணப்படக்கூடியது. மார்பு பகுதியில் இடதுபுறம் சற்று சாய்ந்து காணப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஸ்ட்ரக்சர் தான் வாட் இஸ் கால் ஹார்ட். இதனுடைய ஷேப் பார்த்தீங்கன்னா லுக்ஸ் லைக் தட் இன்வெர்டட் பிரமிட் ஆர் அ ட்ரையாங்கிள் ஷேப். லுக்ஸ் லைக் தட் இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஆர் இன்வெர்டட் பிரமிட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் தான் ஸோ நம்மளுடைய ஹார்ட்டோட ஷேப். ஸோ இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த thoracic cavity below the, ஸோ above the diaphragm. இதுதான் டயஃப்ரம்னா இந்த டயஃப்ரத்துக்கு மேலே, டயஃப்ரம்னா உதரவிதானத்துக்கு மேலே தான் இந்த ஹார்ட் வந்து ஸோ ப்ரெசன்ஸாக இருக்கக்கூடிய. The heart is made up of specialized type of muscles called cardiac muscles. This heart is made up of a specialized muscles called cardiac muscle. The heart or otherwise known as cardiac. Cardiac means heart. So made up of a heart muscle. இதயம் என்பது இதய தசைகளால் ஆன ஒரு மிக முக்கியமான ஆர்கன்ஸ் தான் what is called human heart. Mostly the weight of the human heart in adult just 300 grams. Mostly 300 grams. Normally the weight of the human heart is 300 to 350 grams. Then next, the heart is enclosed in a double walled sac called pericardium. That means the outermost layer of heart is called pericardium. The main function of this layer is a double layered sac. So made up of a double layer that is called pericardium. That is called pericardium. Don't forget the outermost layer of the heart is called pericardium. The in between the pericardium a special fluid name is called pericardial fluid present. So the in between the layer, the outer layer and the inner layer, some fluids are present. This pericardium that is called pericardial fluid. It contains a lubricating pericardial fluid which reduces the friction during heartbeat and it protects from mechanical injuries. ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இது ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷன், உராய்விலிருந்து பாதுகாக்கும். மற்ற ஆர்கன்ஸில் கூட அட்டாச் ஆகாமல் இதுக்குள்ளேயே என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு உராய்வின் மூலமாக வந்து பார்த்தோன்னா ஸோ பாதுகாக்கக்கூடியது. ஏன்னா ஹார்ட் பீட் இதயம் துடிக்கும் போது ஸோ எந்த வித உராய்வும் ஏற்படாமல், மற்ற உறுப்பு மேலே உராய்வு ஏற்படாமல் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் பெரிகார்டியல் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் இட் ஃப்ரம் மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா ஸோ ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இது மிக முக்கியமானது. அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்கன்னா லூப்ரிகேட்டிங் அப்படிங்கிறது என்ன, ஒரு உயவு பொருளாக இருக்குது. உயவு பொருள்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சைக்கிள் யூஸ் பண்ணுறோம்னா சைக்கிள் செயினுக்கு ஆயில் யூஸ் பண்ணுறோம், சில மிஷின்ஸ்லாம் ஆயில் யூஸ் பண்ணுறோம்னா ஸோ தட் இஸ் கால்டு லூப்ரிகேட்டிங்னா ஸோ அது இயங்குவதற்கு வந்து மிக முக்கியமானது. ஸோ ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு மிக முக்கியமான ஒன்று தான் வாட் இஸ் கால்டு பெரிகார்டியல் ஃப்ளூயிட். ஸோ ஃபஸ்ட்டு அதனுடைய ஃபங்க்ஷன் பார்த்தோம், பம்பிங் ஆர்கன்.
Second, அதனுடைய shape inverted pyramid or inverted triangle. Where it is located, it is present in thoracic cavity in between the lungs, and two ears are slightly titled in left sides. So this is very important. Then the first outermost layer of heart is called a double walled sac pericardium. In between the pericardium some fluids are there, pericardial fluids. It protect from mechanical injuries. Then chambers of the heart. So in what is the how many chambers present in human heart? There are four chambered vertebrate animals. Mostly vertebrate animals பார்த்தனா four chamber heart. In fishesல பார்த்தீங்கன்னா heart divided into only two chambers. In that is called amphibiansனா இருவாழ்விகளில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஹார்ட்ல த்ரீ சேம்பர்ஸ் இருக்கும். But in vertebrate animals, in human, the heart is four chambered. How many chambers are? Four chambers. Don't forget, four chambered heart. The two upper thin walled chambers of the heart are called auricle or atria. So the upper two thin walled chambers, so upper level the thin walled chambers of the heart is called atria or auricle. So இதுக்கு பேர் என்ன பேர்? auricle. இதுக்கு பேர் பார்த்தோன்னா right atrium, this one called left atrium. It is very thin walled. Then two lower thick walled chambers are called ventricles. அந்த கீழே இருக்கக்கூடிய இருக்குது பார்த்தோன்னா that is called ventricle. It is very very thick. அப்போ அப்பரில் இருக்கக்கூடிய டூ தின் வால்க்கு பேர் வாட் இஸ் கால்ட் ஏட்ரியம். த லோயர் திக் வால் இஸ் கால்டு லோயர் சேம்பர்ஸ்க்கு பேர் வந்து என்னென்னா வென்ட்ரிக்கிள்ஸ். த சேம்பர்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை பார்ட்டிஷன் கால்டு செப்டம். திஸ் டூ சேம்பர்ஸ், த ரைட் ஏடிஎம் அண்ட் லெஃப்ட் ஏடிஎம் ஆர் செப்பரேட்டட் பை கிராஸ் வால். தென் ரைட் வென்ட்ரிக்கிள் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் ஆர் செப்பரேட்டட் பை அ பார்ட்டிஷன். பார்ட்டிஷன்னா குறுக்கு சுவர். ஸோ இந்த ஆரிக்கிள்ஸையும் வென்ட்ரிக்கிள்ஸையும் செப்பரேட் பண்ணக்கூடிய பார்ட்டிஷனுக்கு பேர் வாட் இஸ் கால்டு செப்டம். தென் த செப்டம் பிட்வீன் த ஆரிக்கிள்ஸ் அண்ட் வென்ட்ரிக்கிள்ஸ் prevent the mixing of oxygenated and deoxygenated. So what is the role of this septum to prevent the mixing of oxygenated and deoxygenated? அதாவது ஆக்சிஜன் நிறைந்த இரத்தமும் ஆக்சிஜன் அல்லாத இரத்தமும் கலந்து விடாமல் இருப்பதற்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஸோ திஸ் செப்டம். அப்போ செப்டத்தோட ஃபங்க்ஷன் இதான், ப்ரிவென்ட் த மிக்சிங் ஆஃப் ஆக்சிஜனேட்டட் அண்டு டீஆக்சிஜனேட்டட் blood. How many chambers are there? Four chambers. Don't forget, what are they? Right atrium, left atrium, right ventricle, left ventricle. Atrium is very very thin walled structures, ventricle is a very thick walled structures. Then the two auricles are separated from each other by interatrial septum. So two auricles இருக்கு. So right atrium and left atrium. This atrium are separated by this region is called what is called interatrial septum. Interatrial septum அதாவது இரண்டு ஆரிக்கிள்களுக்கு இடையிலான ஒரு தடுப்பு சுவரை தான் what is called interatrial septum. The left atrium is smaller than the right atrium. This left atrium பார்த்தோன்னா ஸ்மாலாக இருக்கும். இதை விட ரைட் ஏட்ரியத்தை விட லெஃப்ட் ஏட்ரியம் வந்து ஸ்மாலாக இருக்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட். The right atrium receive deoxygenated blood from different part of the body through the main veins called superior vena cava, inferior vena cava and coronary sinus. அப்போ இந்த ரைட் ஏட்ரியத்தோட ஃபங்க்ஷன் என்னன்னா டு ரிசீவ் deoxygenated blood. deoxygenated bloodனா ஆக்சிஜன் குறைந்த இரத்தம் அல்லது ஆக்சிஜன் இல்லாத இரத்தத்தை வந்து ரைட் ஏட்ரியத்துக்கு கொண்டு வரக்கூடியது. எது மூலமாக வந்து கொண்டு வரக்கூடியது பார்த்தோன்னா சுப்பீரியர் வீனா கேவா, தென் இன்ஃபீரியர் வீனா கேவா, தென் கொரோனரி சைனஸ். சுப்பீரியர் வீனா கேவா அப்படிங்கிறது மேற்பெருஞ்சிரை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபீரியர் வீனா கேவாங்கிறது கீழ்பெருஞ்சிரை. வெயின்ஸ் சொல்கிறோம்னா வெயின்ஸோட ஃபங்க்ஷனே கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ எங்கே கேரி பண்ணோம் அப்படின்னா வேரியஸ் பார்ட் ஆஃப் த பாடியிலேருந்து ரைட் ஏட்ரியத்துக்கு வந்து பார்த்தோன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும். அப்போ மூணு ரீஜன்ஸ் superior vena cava and inferior vena cava carry deoxygenated blood through the right atrium, but the coronary sinus carry deoxygenated blood through
கார்டியாக் மசில்ஸ் வழியாக வந்து பார்த்தோன்னா ரைட் ஏடியத்துக்கு ஸோ கொண்டு போகக்கூடியது டு கேரி டீஆக்சினேட்டட் blood டு ரைட் ஏடிஎம். அப்போ டோன்ட் forget superior vena cava, inferior vena cava and coronary sinus to carry deoxygenated blood டு ரைட் ஏடிஎம். ஸோ இந்த ரைட் ஏடிஎம் வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய அப்போ அதனால தான் இது எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ லார்ஜர் ரைட் ஏடிஎம் லார்ஜர் தென் ஸோ இதை விட பார்த்தோன்னா லெஃப்ட் ஏடிஎத்தை விட இது லார்ஜராக இருக்கக்கூடியது. தென் பல்மனரி வெயின்ஸ். பல்மனரி அப்படின்னா என்னென்னா லங்ஸ். டோன்ட் ஃபர்கெட் பல்மனரி அப்படின்னா லங்ஸ். கார்டியாக் அப்படிங்கிறது ஹார்ட். பல்மனரி வெயின்ஸ் பிரிங் ஆக்சிஜனேட்டட் blood to the left atrium from the lungs. இந்த பல்மனரி வெயின்ஸ் ஸோ இதுதான் நம்ம பல்மனரி வெயின்ஸ் இந்த ரீஜன்ஸ் தான் பல்மனரி வெயின்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த பல்மனரி வெயின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பிரிங் ஆக்சிஜனேட்டட் blood. ஸோ என்ன பண்ணுன்னா ஆக்சிஜனேட்டட் blood டு த லெஃப்ட் ஏட்ரியம். ஸோ இந்த லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சிஜனேட் blood. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் நான் ஈஸியாக புரியுதேன். ஸோ இங்கே பாருங்கள் சுப்பீரியர் வீனா கேவா இன்ஃபீரியர் வீனா கேவாலேருந்து திஸ் ரைட் ஏட்ரியம் ரிசீவ் டீஆக்சிஜனேட்டட் blood. ஸோ இந்த ரைட் ஏட்ரியத்துலேருந்து நேராக எங்கே போகும்னா ரைட் வென்ட்ரிக்கிள். தென் திஸ் blood go into pulmonary trunk. அந்த பல்மனரி ட்ரங்க் நுரையீரல் வழியாக எங்கே போகும் அப்படின்னா they comes into lungs. பல்மனரி வெயின்ஸ் மூலமாக எங்கே போகும் அப்படின்னா லங்ஸுக்கு போயிட்டு திஸ் டீஆக்சிஜனேட்டட் blood come into the oxygenated blood-ஆக மாறும். ஸோ எது வழியாக வரணும் பல்மனரி வெயின்ஸ் வழியாக நேராக எங்கே வரும் லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வரும். எதாக வரணும் ஆக்சிஜனேட்டட் blood-ஆக ஸோ கன்வெர்ட் ஆகிடும். அதான் பாருங்கள் இந்த பல்மனரி வெயின்ஸ் பிரிங் ஸோ கொண்டு வரும் ஆக்சிஜனேட்டட் blood டு த லெஃப்ட் ஏட்ரியம். எங்கேருந்து கொண்டு வரும் அப்படின்னா லங்ஸ்லேருந்து வந்து ஸோ இந்த பிளட்டை கொண்டு வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட். தென் த ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கிள் பம்ப் blood into the right and left ventricles ஸோ ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கிள்ஸ் பம்ப் blood. இந்த ஆரிக்கிள்ஸ் இருக்குல்ல இது என்ன பண்ணுன்னா பிளட்டை வந்து பம்ப் பண்ணும். எங்கே இருக்குன்னா ஸோ இந்த வென்ட்ரிகல்ஸ்க்கு வந்து ரெஸ்பெக்டிவ்லி சேம் சைடு. ஸோ இந்த சைடு வந்து டீஆக்சிஜனேட்டட் blood-ஐ வந்து பம்ப் பண்ணுதுன்னா இந்த சேம் டைம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆக்சிஜனேட்டட் blood-ஐ பம்ப் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமானது. அதான் இதனுடைய ஃபங்க்ஷன். த ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கிள்ஸ் த ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கிள்ஸ் பம்ப் blood into the ரைட் அண்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் ரெஸ்பெக்டிவ்லி சேம் டைமில் வந்து ஸோ பம்ப் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஃபங்க்ஷன். அப்போ இதுக்கு இடையில உள்ள செப்டம்ஸ் தெரியணும். இன்டர் ஏட்ரியல் செப்டம்ஸ் பார்த்துக்கிட்டோம். அப்போ இங்கேருந்து டீஆக்சிஜனேட்டட் blood ரிசீவ் பண்ணக்கூடிய ரைட் ஏட்ரியம் த்ரூ த சுப்பீரியர் வீனா கேவா இன்ஃபீரியர் வீனா கேவா அண்டு கொரோனரி சைனஸ். Then ventricle. The ventricle from the lower part of the heart. The two ventricles are separated from each other by a partition called interventricular septum. ஸோ இந்த ரீஜன்ஸுக்கு பேர் தான் நம்ம interventricular septum. ஸோ அப்பர் ரீஜனை செப்பரேட் பண்ணக்கூடியது என்னென்னா ஏட்ரியத்தை செப்பரேட் பண்ணக்கூடியது இன்டர் ஆர்டிகுலர் செப்டம். திஸ் இஸ் கால்டு interventricular septum to separate the two ventricles, right ventricle and left ventricle. That is called interventricular septum. The left and right ventricles have thick walls because the ventricles have to pump out blood with force away from the heart. ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ஸ் பார்த்தோன்னா வெரி திக் வால்டு ஸ்ட்ரெச்சஸ் ரொம்ப திக்காக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடியது. பட் ஆரிக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கக்கூடியது. திஸ் லேயர் பார்த்தோன்னா வெரி திக். வாட் இஸ் த ரீசன் ஒய் வென்ட்ரிக்கிள்ஸ் இஸ் திக் வால்டு? பிகாஸ் to pump blood, to pump out blood with the force. ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா பிளட்டை வந்து என்னென்னா ஸோ வெளியில் அனுப்பக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து லங்ஸுக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து பார்த்தோன்னா வேரியஸ் பார்ட் ஆஃப் த பாடிக்கும் பிளட்டை பம்ப் பண்ணக்கூடிய ஒன்று தான் என்னதான் இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ஸ். ஸோ இது பிகாஸ் இதனால தான் இது என்ன வாலாக இருக்குது திக் வால்ஸாக இருக்கக்கூடியது. ஃப்ரம் த ரைட் வென்ட்ரிக்கிள் அரைஸ் அ பல்மனரி ட்ரங்க். ஸோ இந்த ரைட் வென்ட்ரிக்கிள் இருந்து பாருங்கள் எது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த பல்மனரி ட்ரங்க். ஸோ இந்த பல்மனரி ட்ரங்க் வந்து ஃபார்ம் ஆகுது. பல்மனரி ட்ரங்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ நுரையீரல் தமனி வந்து உருவாகக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நுரையீரல் கால்வாய் மாதிரி உருவாகக்கூடியது. ஸோ இந்த பல்மனரியில் இருந்தால் பல்மனரி ஆர்டரி டெவலப் ஆகும். பல்மனரி ஆர்டரி தென் பல்மனரி வெயின்ஸ். The left and right ventricles have thick walls because the ventricles have to pump out blood with the force away from the heart.
from the right ventricle arise pulmonary trunk which bifurcate அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டாக பிரியுது to form right and left pulmonary arteries மாறும். ஸோ இது பாருங்கள் ரைட் பல்மனரி ஆர்டரிஸ், ஸோ லெஃப்ட் பல்மனரி ஆர்டரிஸாக வந்து மாறும். ஸோ ரெஸ்பெக்டிவ் லங்ஸுக்கு வந்து போகக்கூடிய பாருங்கள் த ரைட் அண்ட் லெஃப்ட் பல்மனரி ஆர்டரிஸ். உங்களுக்கு தெரியணும் ஆர்டரிஸ் அப்படிங்கிறது கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரிஸ். நுரையீரல் தமனியை தவிர மற்ற எல்லாமே ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும். பட் இன் கேஸ் ஆஃப் பல்மனரி ஆர்டரி சப்ளை டீஆக்சிஜனேட்டட் பிளட் டு த லங்ஸ் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ். ஏன்னா லங்ஸ் பார்த்தோன்னா பேர் ஆஃப் லங்ஸ் இருக்குது. ஸோ ரைட்டு லங்ஸ் பார்த்தோன்னா ரைட் பல்மனரி ஆர்டரி, லெஃப்ட் லங்ஸ் பார்த்தோன்னா லெஃப்ட் பல்மனரி ஆர்டரியோட வந்து என்ன பண்ணணும்னா கனெக்ட் ஆகி ஸோ என்ன பண்ணணும்னா டு சப்ளை டீஆக்சிஜனேட்டட் பிளட். அப்போ இங்கே இருந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா த லெஃப்ட் ரைட் பல்மனரி ஆர்டரி பார்த்தோன்னா ரைட் லங்ஸோடையும் லெஃப்ட் பல்மனரி ஆர்டரி லெஃப்ட் லங்ஸோட என்ன கனெக்ட் ஆகி ஸோ தே கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட் டு த லங்ஸ். அங்கே இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா this deoxygenated blood converted into oxygenated blood மாறி they come into ஸோ எங்கே வரும் அப்படின்னா அந்த பல்மனரி ஆர்டரிஸ்க்கு வரக்கூடியது பல்மனரி ஆர்டரிஸ் வரக்கூடிய ஒரு பல்மனரி வெயின்ஸ்க்கு வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு வரக்கூடிய. ஸோ இதுதான் இதனுடைய மிக முக்கியமான ஃபங்க்ஷன். தென் த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இஸ் longer and narrower than the right ventricle. ஸோ ரைட் வென்ட்ரிக்கிளை விட ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் பார்த்துக்கிட்டோன்னா மிகவும் பெரிதாக காணப்படக்கூடியது, கொஞ்சம் குறுகி காணப்படக்கூடியது. இப்போ பாருங்கள் ஸோ இந்த லெஃப்ட் ஏட்ரியலேருந்து என்ன வரும்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் வரும். எங்கே வரும்னா ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ஸோ இப்போ இங்கே இருந்து பார்த்தோன்னா அந்த பிளட்டை வந்து பம்ப் பண்ணணும். ஸோ எது வழியாக பம்ப் பண்ணணும் பாருங்கள். த வால் ஆர் about 3 times thicker than the right ventricle. ஸோ ரைட் வென்ட்ரிக்கிளை விட 3 times வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஸோ திக்காக இருக்கக்கூடியது இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் கிவ் ரைஸ் டு அயோட்டா. இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வந்து எதை ஃபார்ம் பண்ணணும்னா இந்த சைடு அயோட்டாவை ஃபார்ம் பண்ணணும். அயோட்டா அப்படிங்கிறது தமிழில் மகாதமனிங்கிறாங்க. ஸோ இது வழியாக தான் என்ன பண்ணணும்னா இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ஸ் வந்து அயோட்டாவை ஃபார்ம் பண்ணணும். த ஆக்சிஜனேட்டட் பிளட் இஸ் சப்ளைடு பை த அயோட்டா டு வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை பம்ப் பண்ணி ஸோ அயோட்டா மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா வேரியஸ் பார்ட் ஆஃப் த பாடிக்கு வந்து சப்ளை பண்ணக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட். The coronary arteries supply blood to heart. The coronary arteries இருக்குது. இந்த coronary arteries ரைட் coronary arteries then left coronary arteries இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை இங்கேருந்து பம்ப் ஆகக்கூடிய ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஸோ எங்கே பண்ணணும்னா ஹார்ட் மசில்ஸ்க்கு வந்து கொண்டு போகக்கூடியது. ஹார்ட் மசில்ஸ் அப்படிங்கிறது கார்டியாக் மசில்ஸில் வந்து பிளட்டை சப்ளை பண்ணக்கூடியது யார்? கொரோனரி ஆர்டரிஸ். கரோனரினா ஹார்ட் அப்படிங்கிறது மீனிங். ஸோ கொரோனரி ஆர்டரிஸ். கொரோனரினா ஹார்ட்டு, பல்மனரினா லங்ஸ். ஸோ இது தெளிவாக பார்த்துங்க. அப்போது ரைட் ஆரிக்கிளில் ரிசீவ் பண்ணக்கூடிய டீஆக்சிஜனேட்டட் பிளட் ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு போயிட்டு ஸோ அங்கேருந்து பல்மனரி ட்ரங்க் அதாவது பல்மனரி ஆர்டரிஸ் மூலமாக லங்ஸுக்கு போயிட்டு திஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட் கன்வெர்டட் இன்ட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக எங்கே வரும் அப்படின்னா பல்மனரி வெயின்ஸ் வழியாக ஸோ லெஃப்ட்டு ஏற்றியதுக்கு வந்து அங்கேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு வரும். இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிளிருந்து த்ரூ அயோட்டா மூலமாக the oxygenated blood carry to various part of the body. ஸோ இதுதான் இதனுடைய மிக முக்கியமான ஃபங்க்ஷன். தென் நம்ம பார்க்கக்கூடியது என்ன வால்வ் ஆஃப் த ஹார்ட். ஹார்ட்டில் பார்த்தோன்னா நிறைய வால்வ்ஸ் வந்து இருக்கும். அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன பார்ப்போம். த வால்வ்ஸ் ஆர் த மஸ்குலார் ஃப்ளாப்ஸ். இந்த வால்வு எப்படி இருக்கும் அப்படின்னா மஸ்குலார் ஒரு தசையிலான ஒரு சிறு மடிப்பு மாதிரி இருக்கும். ஒரு சின்ன மடிப்பு போன்று காணப்படக்கூடியதான் இந்த வால்வோட ஃபங்க்ஷன். பாருங்கள் தட் ரெகுலேட் த ஃப்ளோ ஆஃப் பிளட் இன்டு எ சிங்கிள் டைரக்ஷன். இந்த வால்வோட ஃபங்க்ஷன் முக்கியமான புக் பேக் கொஸ்டின். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் வால்வ்? ரெகுலேட் த ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் எ சிங்கிள் டைரக்ஷன். சிங்கிள் டைரக்ஷனில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிளட்டை வந்து என்ன பண்ணால் கொண்டு செல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமானது. அண்டு ப்ரிவென்ட் பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். ஸோ ரத்தத்தை வந்து பின்னோக்கி தள்ள. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் ஏற்றியத்தில் டீஆக்சிஜனேட்டட் பிளட் வருது, அங்கேருந்து அங்கேருந்து பார்த்தோன்னா ரைட் வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு போகுது. இப்போ ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து மறுபடியும் எகெயின் ரைட் ஏற்றத்துக்கு வந்து என்ன ஆகுது பிளட்டு பம்ப் ஆகாது. அதை ப்ரிவென்ட் பண்ணக்கூடியதான் யார்? இந்த வால்வோட மிக முக்கியமானது. The heart contains 3 type of valves. இந்த ஹார்ட்டில் இதயத்தில் பார்த்தோன்னா 3 type of valves இருக்குது. என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. இப்போ ஹார்ட்டோட வால்வ்ஸ் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ரைட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ். ரைட்
ஏட்ரியோ-வென்ட்ரிகுலர் வால்வ். ஸோ இதுதான் பாருங்கள் ரைட் ஏட்ரியம் அந்த ரைட் வென்ட்ரிக்கிள். இன் பிட்வீன் த ரைட் ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கிள் ஸ்மால் வால்வ் ஃப்ளாப்ஸ் கால்டு ஒரு சின்ன மரிப்புமே இருக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரைட் ஏட்ரியோ-வென்ட்ரிகுலர் வால்வ் அல்லது ட்ரைஹாஸ்பிட் வால்வ், மூவிதழ் வால்வுகள் சொல்லுவாங்க. டோன்ட் ஃபர்கெட் ட்ரைஹாஸ்பிட் வால்வ், ட்ரைஹாஸ்பிட் வால்வ். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் பாருங்கள். It is located between the right auricle and right ventricle. It has three thin triangular leaf-like flaps and therefore called tricuspid valve. இது எங்கே இருக்குன்னா ரைட் ஆரிக்கல்ஸுக்கும் ரைட் வென்ட்ரிக்கிளும் இன் பிட்வீனில் இருக்கும். தென் இட் ஹாஸ் த்ரீ, இதில் பார்த்துக்கிட்டோம்னா த்ரீ தின் ட்ரையாங்கிள் லீஃப் லைக் ஃப்ளாப்ஸ், ஒரு சிறு மடிப்பு போன்று காணப்படக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு முக்கோண வடிவில் ஒரு மெல்லிய இதழ்கள் போன்று காணப்படக்கூடியது, லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக காணப்படக்கூடியது. ஃப்ளாப்ஸ்னால் மடிப்பு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது அதனால தான் இதை ட்ரைஹாஸ்பிட் வால்வ், மூவிதழ் வால்வ் அப்படிங்கிறாங்க. தென் த எபெக்ஸ் ஆஃப் த ஃப்ளாப்ஸ் ஆர் ஹெல்டு இன் பொசிஷன் பை கார்டை டெண்டினே. நோட் பண்ணிக்கோங்க, கார்டை டெண்டினே அப்படிங்கிறது என்ன. ஸோ இந்த ரீஜன்ஸில் பார்த்தோன்னா கார்டை டெண்டினே அப்படிங்கிற ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிறது என்னென்னா ஒரு இணைப்பு திசு இருக்கும். எப்படி டெண்டான்ஸ் மாதிரி, லுக்ஸ் லைக் தட் இஸ் டெண்டான்ஸ்ங்கிறது டு கனெக்ட் த போன் டு மசில்ஸ். அதே மாதிரி ஸோ இங்கே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கார்டை டெண்டினேங்கிறது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. இது எதை கனெக்ட் பண்ணும் அப்படின்னா இதில் உள்ள அந்த ட்ரைஹாஸ்பிட் வால்வை இங்கே உள்ள பேப்பிலரி மசில்ஸ் அப்படி இருக்கும் பாருங்கள். கார்டை டெண்டினே அரைசிங் ஃப்ரம் த மஸ்குலர் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த வென்ட்ரிக்கிள் வால் known as papillary muscles. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த வென்ட்ரிக்கிள்ஸில் பேப்பிலரி மசில்ஸ் அப்படிங்கிறோம். இந்த பேப்பிலரி மசில்ஸையும் இந்த ட்ரைஹாஸ்பிட் வாலையும் கனெக்ட் பண்ணக்கூடியதான் வாட் இஸ் கால்ட் கார்டை டெண்டினே. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரைஹாஸ்பிட் வால்வுங்கிறது இஸ் அ ட்ரையாங்குலர் லீஃப் லைக் ஃப்ளாப்ஸ் தான் ட்ரைஹாஸ்பிட் வால்வ். இப்போ என்ன ஆகும், ரைட் ஏட்ரியத்துலேருந்து த பிளட் என்டர் இன்டு த ரைட் வென்ட்ரிக்கிள். ஸோ டு ப்ரிவென்ட் த பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். இப்போ ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து பிளட் வந்து என்ன பண்ண முடியாது, ஸோ பேக்கில் வந்து போக முடியாது. அதை ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது தான் இந்த ட்ரைஹாஸ்பிட் வால்வ் ஆர் ரைட் ஏட்ரியோ-வென்ட்ரிகுலர் வால்வ். செகண்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஸோ லெஃப்ட் ஏட்ரியோ-வென்ட்ரிகுலர் வால்வ். லெஃப்ட் ஏட்ரியோ-வென்ட்ரிகுலர் வால்வ்னா என்ன, இட் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் த லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ஸோ அதுக்கு இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ஒரு வால்வை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மிட்ரல் வால்வ் ஆர் பைஹாஸ்பிட் வால்வ் அப்படிங்கிறாங்க. அதை நம்ம பார்க்கலாம் பாருங்கள். லெஃப்ட் ஏட்ரியோ-வென்ட்ரிகுலர் வால்வ் இட் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் த லெஃப்ட் ஆரிக்கிள் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ஸோ லெஃப்ட் ஆரிக்கிள்க்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்க்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய சின்ன போஸ், ஒரு சின்ன துளைகள் மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்டு, it has two hubs, therefore that is called bicuspid or mitral. அதாவது இரண்டு சிறிய துளைகள் போன்று காணப்படக்கூடியது. ஸோ அதனால் இதுக்கு பேர் என்ன பேர், bicuspid wall or mitral wall. ஒன் மார்க்ஸ் கேட்பாங்க. the bicuspid wall always known as, இதுக்கு இன்னொரு பேர் otherwise known as mitral wall. ஸோ mitral wall அப்படிங்கிறது. ஸோ this very, அப்போ ரைட் ஏட்ரியத்து wall present between the right atrium and right ventricle is called tricuspid wall. The wall present between left atrium and left ventricle is called bicuspid wall or mitral wall. Then very important is semi-lunar wall. Semi-lunar wall அப்படிங்கிறது என்னன்னா அரைச்சந்திர வால்வுகள் அப்படின்னு. Semi-lunar wall. The major arteries that is called pulmonary artery and aorta which leave the heart have semi-lunar wall which prevent backward flow of blood into the ventricles. So they are the pulmonary and aortic semi-lunar valves. ஸோ இப்போ பாருங்கள் செமிலூனார் வால்ஸ் மோஸ்ட்லி எங்கே இருக்கும் அப்படின்னா ஒன்று பல்மனரி, ஸோ இந்த இருக்குல்ல இந்த ரீஜன்ஸ் பல்மனரி வால், தென் அயோட்டிக் வால், பல்மனரி வால் அயோட்டிக் வால், இந்த ரீஜன்ஸை தான் நம்ம செமிலூனார் வால்வ் அப்படிங்கிறோம். பிறைச்சந்திர வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அரைச்சந்திர வால்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ரீஜன்ஸ் தான் இந்த ரைட் வென்ட்ரிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா பிளட்டை வந்து லங்ஸுக்கு பம்ப் பண்ணும்போது, ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்னன்னா செமிலூனார் வால்வு டு ப்ரிவென்ட் த பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்படின்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் பார்த்தோன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை பம்ப் இன்ட்டு வேரியஸ் பார்ட் ஆஃப் த பாடி த்ரூ அயோட்டா வழியாக போகும். அந்த அயோட்டாவில் இருக்கக்கூடிய வால்வு செமிலூனார் வால்வ் அல்லது அயோட்டிக் வால்வ். இந்த பல்மனரியில் இருக்கக்கூடியது பல்மனரி வால்வ் அப்படிங்கும்.
ஏன்னா பல்மனரி ஆர்டரிஸ் வழியாக தான் இங்கே லங்ஸுக்கு போகிறதுனால பல்மனரி வால். ஸோ டோன்ட் ஃபர்கெட். ஸோ அதான் தே ஆர் த பல்மனரி அண்டு அயோட்டிக் செமினார் வால். இது என்ன சொன்னால் பல்மனரி செமிலூனார் வால், இது அயோட்டிக் செமிலூனார் வால் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ஸை கொடுக்கணும். ஸோ இதை தெளிவாக பார்த்துக்கணும். தட் இஸ் கால்டு ட்ரைஹஸ்பிட் வால், bicuspid wall, then aortic wall, then pulmonary wall. Aortic wall, then pulmonary wall. So this is a structure of valves. 3 valves: bicuspid wall, tricuspid wall, then semilunar wall. This is very important to prevent the backflow of blood. Then next நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் blood circulation நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன blood circulation அப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இரத்த ஓட்டத்தோட வகைகள், என்னென்ன இரத்த ஓட்டம்லாம் இருக்குது அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் பார்த்தோம், டு பம்ப் த blood into blood vessels. ஸோ ஆர்டரிஸ் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டையும் வெயின்ஸ் வழியாக டீஆக்சிஜனேட்டட் பிளட்டையும் கேரி பண்ணக்கூடியது அப்படிங்கிறத பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் blood circulation பார்க்க போகிறோம். இரத்த ஓட்டத்தின் வகைகள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். There are 3 types of blood circulation. First one is called systemic blood circulation. Systemic blood circulation அதுக்கு இன்னொரு பேர் என்ன, உடல் இரத்த ஓட்டம் அப்படிங்கிறாங்க. ஸோ பாருங்கள், the circulation of oxygenated blood from left ventricle of the heart to various organs of the body and the return of deoxygenated blood to the right atrium. Aorta carries oxygenated blood to all organs of the body. ஸோ இந்த சிஸ்டமிக் சர்க்குலேஷன் நல்லா பாருங்கள். உடல் இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது என்ன பாருங்கள், த ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். இப்போ என்னென்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் பார்த்தோன்னா அங்கே என்ன இருக்கணும், ஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜன் நிறைந்த இரத்தம் இருக்கும். பாருங்கள், திஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் ஆஃப் த ஹார்ட், இங்கேருந்து பார்த்தோன்னா வேரியஸ் ஆர்கன்ஸுக்கு பார்த்தோன்னா இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் கேரி ஆகும் த்ரூ அயோட்டா. அயோட்டா அப்படிங்கிற மகாதமனி மூலமாக எல்லா ஆர்கன்ஸுக்கு கேரி ஆகும். மறுபடியும் வேரியஸ் ஆர்கன்ஸ்லேருந்து வரக்கூடிய டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து எங்கே வரும்னா த்ரூ சுப்பீரியர் வினாக்கேவா மூலமாக எங்கே வரும்னா ரைட் ஏற்றியதுக்கு வரக்கூடியதான் வாட் இஸ் கால்டு சிஸ்டமிக் சர்க்குலேஷன், உடல் இரத்த ஓட்டம். அதாவது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து வேரியஸ் பார்ட் ஆஃப் த பாடிக்கும், இந்த வேரியஸ் பார்ட் ஆஃப் த பாடியிலேருந்து மறுபடியும் எகெயின் எதாக வரும்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட் வழியாக ரைட் ஏற்றியதுக்கும் வரக்கூடியதான் வாட் இஸ் கால்டு சிஸ்டமிக் சர்க்குலேஷன். டோன்ட் ஃபர்கெட் சிஸ்டமிக் சர்க்குலேஷன், உடல் இரத்த ஓட்டம். ஸோ இதுதான் சிம்பிளாக. அப்போ எது வழியாக வந்து பிளட்டை வந்து பம்ப் பண்ணுதுன்னா த்ரூ த அயோட்டா வழியாக வேரியஸ் ஆர்கன்ஸுக்கு போகுது. அங்கேருந்து அது கன்வெர்ட் ஆகி மறுபடியும் ரைட் ஏற்றதுக்கு வரக்கூடியதான் எதாவது வரும்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டாக வரக்கூடியதான் வாட் இஸ் கால்டு சிஸ்டமிக் சர்க்குலேஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன, பல்மனரினாலே லங்ஸ், நுரையீரல் இரத்த ஓட்டம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸி தான். த பேத் ஆஃப் பல்மனரி சர்க்குலேஷன் ஸ்டார்ட் இன் ரைட் வென்ட்ரிக்கிள். ஸோ இதுதான் ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள், த பல்மனரி ஆர்டரி அரைஸ் ஃப்ரம் த ரைட் வென்ட்ரிக்கிள் அண்ட் ரீச்சஸ் த லங்ஸ் வித் டீஆக்சிஜனேட்டட் பிளட். தென் த பல்மனரி வெயின்ஸ் கலெக்ட் த ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த லங்ஸ் அண்ட் சப்ளை இட் டு த லெஃப்ட் ஏட்ரியம் ஆஃப் த ஹார்ட். லெஃப்ட் ஏட்ரியம் ஆஃப் ஹார்ட். ஸோ இதில் பாருங்கள், இதான் ரைட் வென்ட்ரிக்கிள்ஸ். இது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, டோன்ட் ஃபர்கெட் ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சிஸ்டமிக் சர்க்குலேஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், பல்மனரி சர்க்குலேஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் ரைட் வென்ட்ரிக்கிள். ஸோ திஸ் பல்மனரி ஆர்டரி அரைஸ் ஃப்ரம் த, அதாவது இந்த ரைட் வென்ட்ரிக்கிள் வந்து எதை உருவாக்குது அப்படின்னா பல்மனரி ஆர்டரிஸ், நுரையீரல் தமனியை வந்து உருவாக்குறது. தட் இஸ் கால்ட் பல்மனரி ஆர்டரிஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட் எங்கே போகும்னா லங்ஸ், த்ரூ த பல்மனரி ஆர்டரிஸ் மூலமாக லங்ஸுக்கு போகும். லங்ஸுக்கு போய்ட்டு மறுபடியும் எதாவது வரும் அப்படின்னு பார்த்தோன்னா பல்மனரி வெயின்ஸ் மூலமாக எங்கே வரும்னா லெஃப்ட் ஏற்றியத்துக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக வரக்கூடியது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா பல்மனரி சர்க்குலேஷன். பார்த்தீங்களா, பல்மனரி வெயின்ஸ் கலெக்ட் த ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த லங்ஸில் இருந்து சப்ளை டு த லெஃப்ட் ஏடிஎம் தான் ஹார்ட். இந்த லெஃப்ட் ஏடிஎம் ஹார்ட்டுக்கு வந்து வரக்கூடியது. ஸோ இந்த ரெண்டுமே மறக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்டு சிஸ்டமிக் சர்க்குலேஷன், அனதர் ஒன் இஸ் கால்டு பல்மனரி சர்க்குலேஷன். சிஸ்டமிக் சர்க்குலேஷனாக லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பார்த்தோன்னா வேரியஸ் பார்ட் ஆஃப் த பாடிக்கு போயிட்டு அங்கேருந்து திஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் கன்வெர்டட் இன்டூ டீஆக்சிஜனேட்டட் பிளட்டாக சுப்பீரியர் வினா கேவா மூலமாக ரைட் ஏற்றத்துக்கு வரக்கூடியது வாட் இஸ் கால்டு சிஸ்டமிக் சர்க்குலேஷன். பல்மனரி சர்க்குலேஷன் மீன்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ரைட் வென்ட்ரிக்கில் இருந்து திஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட் எங்கே போனால் பல்மனரி வெயின்ஸ் மூலமாக லங்ஸுக்கு போயிட்டு
அங்கேருந்து டீஆக்சினேட்டட் பிளட் எதாக கன்வெர்ட் ஆகும்னா ஆக்சினேட்டட் பிளட்டாக கன்வெர்ட் ஆகி ஸோ இந்த பல்மனரி வெயின்ஸ் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஏற்றத்துக்கு வரும். பல்மனரி ஆர்டரி மூலமாக டீஆக்சினேட்டட் பிளட் லங்ஸுக்கு போகும். தென் அது கன்வெர்ட் ஆகி பல்மனரி வெயின்ஸ் மூலமாக ஆக்சினேட்டட் பிளட் லெஃப்ட் ஏற்றத்துக்கு வரக்கூடியதான் வாட் இஸ் கால்டு பல்மனரி சர்க்குலேஷன். நெக்ஸ்ட்டு தேர்டு நம்ம பார்க்கக்கூடியதுன்னா கொரோனரி சர்க்குலேஷன். ஸோ கரோனரி சர்க்குலேஷன் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, கரோனரினா ஹார்ட் சர்க்குலேஷன் அப்படிங்க. பாருங்கள், த சப்ளை ஆஃப் பிளட் இன்டு த ஹார்ட் மசில்ஸ். வந்து இங்கே இதில் உள்ளது தான் ஹார்ட் மசில்ஸ், கீழே இருக்கக்கூடியது லோயர் பார்ட் ஆஃப் த ஹார்ட்டில் இருக்கக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் மசில்ஸ் சொல்லுவாங்க, இதய தசைகள். ஸோ இந்த இதய தசைகளுக்கு வந்து ரத்தம் வந்து கொண்டு செல்லக்கூடியதான் வாட் இஸ் கால்ட் கரோனரி சர்க்குலேஷன் ஆர் கார்டியாக் மசில்ஸ் மூலம். பாருங்கள், the cardiac muscles receive oxygenated blood from coronary arteries that originate from the aortic arc. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா அயோட்டிக் ஆர், மகாதமனி வளைவு அப்படின்னு, தட் இஸ் கால் அயோட்டிக் வால், மகாதமனி வளைவு. அப்போ இங்கே இருந்தால் என்ன ஆகும், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் பார்த்தோன்னா அயோட்டா வழியாக ஸோ இந்த வால்வுக்கு வரும். அப்போ இங்கேருந்து பார்த்தோன்னா இந்த கொரோனரி ஆர்டரிஸ் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே தான் கரோனரி ஆர்டரிஸ் வந்து டெவலப் ஆகும். இங்கேருந்து பார்த்தோன்னா இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை எங்கே கொண்டு போகும், ஸோ இந்த கார்டியாக் மசில்ஸ்க்கு வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான ரைட் கொரோனரி ஆர்டரி, லெஃப்ட் கொரோனரி ஆர்டரி வந்து இருக்கும். லெஃப்ட் கொரோனரி ஆர்டரி மூலமாக என்ன பண்ணும், கார்டியாக் மசில்ஸுக்கு ஆக்சிஜன் பிளட்டை சப்ளை பண்ணக்கூடிய. தென் டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த கார்டியாக் மசில்ஸ் ட்ரெயின் இன்டு த ரைட் ஏட்ரியம் பை த கொரோனரி சைனஸஸ். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பாருங்கள், இப்போ ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு வருது யார், கொரோனரி ஆர்டரிஸ். அப்போ இதில் உள்ள மறுபடியும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரைட் ஏற்றியத்துக்கு யார் கொண்டு வருவோம் அப்படின்னா கொரோனரி சைனஸஸ். கொரோனரி சைனஸ் மூலமாக எங்கே வருது அப்படின்னா ரைட் ஏற்றியத்துக்கு வந்து வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான. So there are 3 type of blood circulation, namely first one is called systemic circulation, pulmonary circulation, third one is called coronary circulation. The supply of oxygenated blood to the heart muscles is called coronary circulation. ஸோ நல்லா தெளிவாக பார்த்தும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான, நம்ம ஹியூமன் பாடியில் அனிமல்ஸில் பார்த்தோன்னா 2 டைப் ஆஃப் சர்க்குலேஷன் இருக்குது, 3 டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேஷன் இருக்குது. அதில் டபுள் சர்க்குலேஷன், சிங்கிள் சர்க்குலேஷன் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமானது. புக் பேக்கில் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது, இரட்டை இரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், when the blood circulate twice through the heart in one complete cycle is called double circulation. Double circulation, the oxygenated blood do not mix with the deoxygenated blood. ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் மிக்ஸ் ஆகாமல் இருந்தால் அதுக்கு பேர் என்னென்னா டபுள் சர்க்குலேஷன், இரட்டை இரத்த ஓட்டம். இதில் மிக்ஸ் ஆகாது. பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ஸோ இங்கேருந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் பார்த்தீங்கன்னா வேரியஸ் பார்ட் ஆஃப் த பாடிக்கு வந்து போகக்கூடியது, எங்கெல்லாம் தேவையோ அங்கே போகும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து கன்வெர்ட் ஆகக்கூடிய ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து எதாவது பண்ணால் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாறி மறுபடியும் எங்கே வரும்னா ஸோ ரைட் ஆரிக்கிள்ஸ்க்கு வரக்கூடிய. ஸோ இந்த ரைட் ஆரிக்கிளில் இருக்கக்கூடிய டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும், ரைட் ஆரிக்கிள் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கிள்ஸில் இருக்கக்கூடிய டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும், லெஃப்ட் ஆரிக்கிள் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ஸில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டூ நாட் மிக்ஸ், ரெண்டுமே மிக்ஸ் ஆகாது, ஒன் கம்ப்ளீட் சைக்கிளில் மிக்ஸ் ஆகாது. ஸோ இங்கே ஒரு சர்க்குலேஷன் நடக்குது, லெஃப்ட் ஆரிக்கிள் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளில் ஒரு சர்க்குலேஷன் நடக்குது. அதனால் இது வாட் இஸ் கால்ட் டபுள் சர்க்குலேஷன். த பிளட் சர்க்குலேட் ட்வைஸ் த்ரூ த ஹார்ட். ஸோ ட்வைஸ், 2 முறை வந்து பார்த்துக்கிறோன்னா ரத்தமானது இதயத்தின் வழியாக 2 முறை வந்து என்னது சுற்றி வரக்கூடியதான் வாட் இஸ் கால்டு டபுள் சர்க்குலேஷன். இது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நம்ம மிக முக்கியமானது வெர்டிபிரேட் அனிமல்ஸில், முதுகெலும்புடைய உயிரிகளில் வந்து பார்த்தோன்னா டபுள் சர்க்குலேஷன் தான் இருக்கும். மேமல்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா டபுள் சர்க்குலேஷன் ஆஃப் பிளட். தென் சிங்கிள் சர்க்குலேஷன். ஸோ சிங்கிள் சர்க்குலேஷனாக ஒற்றை இரத்த ஓட்டம். சம் அனிமல்ஸ் லைக் ஃபிஷ்ஷஸ், ஆம்பிபியன்ஸ் அண்ட் சர்டன் ரெப்டைல்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சிங்கிள் சர்க்குலேஷன் வந்து இருக்கும். பாருங்கள், ஹவெவர் இன் சம் அனிமல்ஸ், சாரி லாஸ்ட் வந்து ஆம்பிபியன்ஸ் சொல்லிட்டேன், வெர்டிபிரேட்ஸ் மட்டும்தான். ஸோ சிங்கிள் சர்க்குலேஷன் வந்து ஆம்பிபியன்ஸில் மட்டும்தான், கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஹவெவர் இன் சம் அனிமல்ஸ் the oxygenated and deoxygenated blood are mixed and pass through the heart only once. ஸோ இந்த ஹார்ட்டில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் என்னென்னா ஹார்ட்டில் ஒரே டைமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மிக்ஸ் ஆகக்கூடியது. ஹார்ட்டில் ஒன்லி ஒரு டைம் வந்து மிக்ஸ் ஆகக்கூடியது.
that is called single circulation. எங்கே இருக்குன்னா ஃபிஷ்ஷஸ், amphibians and certain reptilesல வந்து இருக்கக்கூடியது. அப்போ டபுள் சர்க்குலேஷன் பார்த்தோன்னா ஹார்ட்டில் ட்வைஸ் the blood circulates twice through the heart. 2 முறை வந்து இதயத்தில் வந்து பார்த்தோன்னா ஸோ ரத்தம் இருமுறை சுற்றி வந்தால் அதுக்கு பேர் டபுள் சர்க்குலேஷன். ஒரே ஒரு முறை மட்டும் ஸோ வந்தால் அதுக்கு பேர் வந்து என்னது சிங்கிள் சர்க்குலேஷன். ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் என்னென்னா ஒன்றோடு ஒன்று கலந்து ஸோ இதயத்துக்கு வந்து ஒரே ஒரு முறை மட்டும் வரக்கூடியதான் வாட் இஸ் கால்ட் சிங்கிள் சர்க்குலேஷன். ஸோ இந்த கிளாஸில் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் பார்த்தோம், அதனுடைய ஃபங்க்ஷன் பார்த்தோம், பம்பிங் ஆஃப் அவுட் ஆஃப் பிளட் இன்டு வேரியஸ் பார்ட் ஆஃப் த பாடி பார்த்தோம். ஸோ ஆர்டரிஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம், வெயின்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் 4 சேம்பர்ஸ் இருக்குது, என்னென்ன சேம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ஸோ ரைட் ஏட்ரியமில் உள்ள வென்ட்ரிக்கிளில் உள்ளது வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டையும், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டையும் ஸோ கேரி பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் தான் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட்டில். அதில் 3 டைப் ஆஃப் வால் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரைஹஸ்பிட் வால், bicuspid or mitral valve, then semilunar valve, then types of circulation, blood circulation வந்து பார்த்தோம். 3 type of blood circulation வந்து ஸோ பார்த்தோம். Thank you students.